தாவேக்காக்கு போனவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு புதுசாக வந்து ஒரு ஒரு புது ஹீரோ படத்துக்கு போய் வந்து விசில் அடிக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் காட்சிகள் மாறும். இன்றைக்கி 5 வருஷம் ஆட்சியில் இருக்காங்கன்னு அவங்க ஆணவத்தில் பேசுகிறாங்க. அதிமுகவால் தான் செங்கோட்டையன் அவர்களுக்கு அடையாளம் கிடைச்சது. ஆதவ அர்ஜுனா சொல்கிறதெல்லாம் நீங்கள் வந்து காமெடியாக தான் பார்க்கணும். ஒரு அரசியல்வாதியாகவோ ஒரு அமைச்சராகவோ இன்னும் அவரை வந்து ஏற்றுக்க முடியாது. ஏனென்றால் அவர் தமிழக மக்களுக்கு என்ன செஞ்சுருக்காரு? எந்த முதலமைச்சராக தமிழ்நாட்டில் இருந்தாலுமே அடிமட்டத்தில் வேலை பார்த்துருக்காங்க. விஜய் அவர்கள் 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து முதலமைச்சர் நாற்காலில் அமர்ந்து இப்போ கூட மக்களை சந்திக்க மாட்டேங்கிறாரு. வந்து ஒரு புது கட்சிக்கு போயிருக்காங்க. அங்கே வந்து அங்கீகாரம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த மாதிரி மேடை போட்டு அவங்கள வந்து குழு காய் வைக்கிறதுக்காக இவங்க பஞ்ச் டைலாக் பேசுகிறாங்க. மரகத குமரவேல் அவங்க வந்து இந்த உயர்ந்த ஸ்தானத்துக்கு வர்றது எந்த கட்சி காரணம், எந்த தலைவர்கள் காரணம்? நம்ம எல்லாம் அம்மாவை பார்த்து வந்திருக்கோம், அண்ணன் எடப்பாடியை பார்த்து வந்திருக்கோம், எம்ஜிஆர் அவர்களை பார்த்து வந்திருக்கோம். இதெல்லாம் அரசியலில் வந்து ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும்போது நாகாக்க வேண்டும். என்ன பேசணும், எப்படி பேசணும் யோசித்து பேச வேண்டும். குதிரை பேரம் யார் பண்ணாங்க, எப்படி அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல, எப்படி யாரெல்லாம் கூட்டு போய் வந்து சட்டசபையில் வந்து அவங்க வாக்களிக்க வச்சாங்க, எந்த மாதிரி வாக்குறுதிகள் கொடுத்து அவங்களெல்லாம் கழட்டி விட்டாங்கன்னு எல்லாருமே பார்த்தாங்க. ஸோ சிவி சண்முகம் அண்ணன் வந்து அவரோட அதிருப்தினால அவர் வந்து ஏதோ பெரிய கனவு காண்டு அது வந்து நிறைவேறலன்னு சொல்லிட்டு அதிருப்தியில் பேசுறது விட்டு அரசியல் முதிர்ச்சி இருக்கிறவங்க, அரசியல் தெரிஞ்சவங்க, நாகரிகம் தெரிஞ்சவங்க இப்படியெல்லாம் பேட்டி கொடுக்க மாட்டாங்க. நேற்று தாவேகாவோட உறுப்பினர் சேர்க்கை கூட்டம் செங்கல்பட்டு நடந்துச்சு. அதில் செங்கோட்டையன் அவர்கள் வந்து அதிமுக கப்பல் மூழ்கிட்டு இருக்கு அப்படின்னு பேசி முடிச்சிருக்காரு. அதை வந்து ஆதவ அர்ஜுனா அதிமுக கப்பல் மூழ்கலை, அதிமுக இருக்கிற எல்லாருமே தாவேகா பக்கம் எங்க பக்கம் தான் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பேசியிருக்காரு. மேம், தமிழக அரசியலில் அதிமுக அம்மாவோட ஆட்சி எத்தனை ஆண்டு காலம் நம்ம வந்து மக்களுக்கு நல்லாட்சி கொடுத்துருக்கோன்னு மக்களுக்கு தெரியும், உலகமே அறிந்த விஷயம். இன்றைக்கி வந்து செங்கோட்டையன் அவர்கள், ஆதவ அர்ஜுனா அவர்கள் இன்றைக்கி வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னு பேசலாம். தாவேக்காக்கு போனவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி புதுசாக வந்து ஒரு புது ஹீரோ படத்துக்கு போய் வந்து விசில் அடிக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் காட்சிகள் மாறும். இன்றைக்கி 5 வருஷம் ஆட்சியில் இருக்காங்கன்னு அவங்க ஆணவத்தில் பேசுகிறாங்க. அதிமுகவால் தான் செங்கோட்டையன் அவர்களுக்கு அடையாளம் கிடைச்சது. நிறைய பேர் அங்கே போகிறாங்க, நிறைய பேர் வந்து பேட்டி கொடுக்குறாங்க, டிஆர்பி நல்ல சேனல்ஸுக்கு கொடுக்குறாங்க, ஹெட்லைன்ஸில் வராங்க. ஆனால் அவங்க எதனால் வந்து அந்த இடத்துல இருக்காங்க, எதனால் தாவேக்கா அவங்கள அங்கீகரிக்கிறது, எதனால் வந்து அவங்க இன்றைக்கி வந்து நல்ல வசதியாக இருக்காங்கன்னு அவங்க வந்து யோசித்து பார்க்கணும். அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் தமிழக மக்களுக்கு முன்னாடி ஒரு மரியாதை கிடச்சிருக்குன்னு அது அதிமுகனால, அண்ணன் எடப்பாடியார்னால. அண்ணன் எடப்பாடியார் மாதிரி யாருமே வந்து தமிழகத்தில் எந்த தலைவரும் பிரச்சாரம் செய்யவில்லை. இவர்களுக்கு எல்லாமும் சீட்டு கொடுத்து அழகு பார்த்து பிரச்சாரம் செஞ்சு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பனையூர் பங்களாக்கு முன்னாடி வந்து 1.5 மணி நேரம் காத்துட்டு அவங்க வந்து அங்கே போய் விசில் அடிக்கிறாங்க. அவங்க எல்லாம் எந்த வேகத்தில் போனாங்களோ அதே வேகத்தை திரும்ப வருவாங்க. ஆதவ அர்ஜுனா வார்த்தைக்கு வார்த்தை தாவேகாவோட தாய் கழகம் தான் அதிமுக, ஸோ அங்கே இருக்கிற 90% இங்கே தான் வரப்போகிறாங்கிறத திரும்பி மேடைக்கு மேடை பதிவு பண்ணுறாரு. ஆதவ அர்ஜுனா சொல்கிறதெல்லாம் நீங்கள் வந்து காமெடியாக தான் பார்க்கணும். ஒரு அரசியல்வாதியாகவோ ஒரு அமைச்சராகவோ இன்னும் அவரை வந்து ஏற்றுக்க முடியாது. ஏனென்றால் அவர் தமிழக மக்களுக்கு என்ன செஞ்சுருக்காரு? ஒரு அமைச்சராக இருக்கும்போது என்ன நல்ல திட்டங்கள் கொடுத்துருக்காங்க மக்களுக்கு, என்ன உதவிகள் செஞ்சுருக்காங்க, என்ன பிரச்சனையை தீர்த்து வச்சுருக்காங்கன்னு தான் பார்க்கணும். அதுதான் வந்து ஒரு தலைவனுக்கு அடையாளம். அதுதான் வந்து ஒரு அமைச்சருக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்னு. என்ன ஆதவ அர்ஜுனா நல்ல அமைச்சராக இல்லையா, நல்ல தலைவராக இல்லையான்னு எப்படி தெரியும்? அவங்க எந்த மாதிரி திட்டங்கள் கொண்டு வராங்க, மக்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னு. இந்த மாதிரி பஞ்ச் டயலாக் பேசுறது அவரோட தலைவர் விஜயை பார்த்து அவர் மயங்கி பஞ்ச் டயலாக் பேசுகிறாரு. அதெல்லாம் விட்டு அந்த தம்பி வந்து மக்களை கவனிக்கணும், அவர் துறையை கவனிக்கணும், மக்களுக்கு என்ன செய்ய போகிறாங்கன்னு சொல்லணும். பாப்பிரெட்டிப்பாளையம் முன்னாள் எம்எல்ஏ வந்து தாவேக்கால போன வாரம் சனிக்கிழமை தான் இணைஞ்சிருக்காரு. இந்த நிலைமையில அரசியலை விட்டு போறேங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. மேம், அப்போ போன தாவேக்கா தலைமைக்கு கீழே அவருக்கு வேலை செய்ய பிடிக்கலையா, இல்லை என்ன காரணத்தினால அப்படி சொல்லியிருப்பாங்க? தாவேக்கா வந்து புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்கு. முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் வந்து யாருமே சந்திக்கிறது இல்லை. அவருக்கு மக்கள் பிரச்சனை எப்படி தெரியும்? அவருக்கு புதுசாக சேர்றவங்களும் பார்க்கறது கிடையாது. அவரோட கட்சியில் இருக்கிற எம்எல்ஏஸ் மினிஸ்டரோட ரிவ்யூ பண்ண மாதிரியும் எனக்கு எந்த காட்சியும் பார்க்கல. அவர் வண்டி ஓட்டிட்டு கோயிலுக்கு போகிறாரு. அவர் வந்து சூட்டு பூட்டு போட்டு நல்லா ஃபேன்சியாக வந்து ப்ரெஸ்ஸில் எல்லாம் காட்சி அளிக்கிறார். சோஷியல் மீடியாவில் நல்ல முதலமைச்சராக இருக்கார். அவர் மக்களுக்கு என்ன பண்ணார், எந்த ஊருக்கு போயிருக்கார், எந்த கிராமத்துக்கு போய், வார்டில் என்ன பிரச்சனை, பூத்தில் என்ன பிரச்சனைன்னு அவருக்கு என்ன தெரியும்? அம்மாவாக இருக்கட்டும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், ஏன் கலைஞராக கூட இருக்கட்டுமே, எந்த முதலமைச்சராக தமிழ்நாட்டில் இருந்தாலுமே அடிமட்டத்தில் வேலை பார்த்துருக்காங்க. விஜய் அவர்கள் 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து முதலமைச்சர் நாற்காலில் அமர்ந்து இப்போ கூட மக்களை சந்திக்க மாட்டேங்கிறாரு, கட்சியில் இருக்க தலைவர்களை சந்திக்க மாட்டேங்கிறாரு. அதெல்லாம் விட்டு ஒரு பாமர மக்களாக ஒரு எளிமையான முதலமைச்சராக பழக நல்லா இருக்கும். நான் வந்து உங்கள் வாயிலாக அவருக்கு வந்து அறிவுரை நான் சொல்கிறேன். இந்த மரகத குமரவேல் சொல்லியிருக்காங்க, எடப்பாடியார் தான் வந்து குதிரை பேரத்தில் ஈடுபடுறாரு, முடிஞ்சா என் வீட்டுக்கு ஐடி ரைடு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கூட்டத்தில் கொஞ்சம் ரொம்ப சவால் வர மாதிரி பேசுகிறாங்க. இதை பற்றி
மேடையில் வந்து யார் வேணாலும் எப்படி வேணாலும் பஞ்ச் டயலாக் பேசலாங்க. அவங்க வந்து ஒரு புது கட்சிக்கு போயிருக்காங்க. அங்கே வந்து அங்கீகாரம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த மாதிரி மேடை போட்டு அவங்கள வந்து குழு காய் வைக்கிறதுக்காக இவங்க பஞ்ச் டயலாக் பேசுகிறாங்க. மரகத குமரவேல் அவங்க வந்து இந்த உயர்ந்த ஸ்தானத்துக்கு வர்றது எந்த கட்சி காரணம், எந்த தலைவர்கள் காரணம்? அந்த அம்மா வந்து எம்பியாக இருந்திருக்காங்க, எம்எல்ஏவாக இருந்திருக்காங்க, மகளிர் அணியில் ஒரு உயர்ந்த பதவியில் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அழகு பொறுப்பெல்லாம் போட்டு அழகு பார்த்த கட்சி அதிமுக கட்சி. இன்றைக்கி ஏதோ ஒரு புது கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு, ஒரு புது முதலமைச்சராக இருக்காருன்ட்டு அவங்க பேசுனதெல்லாம் பார்க்கும்போது காமெடியாக தான் இருக்குது. எதுக்குன்னா இதெல்லாம் வந்து குதிரை பேரம் யார் பண்ணாங்க தமிழக மக்கள் அறிவார்கள். குதிரை பேரம் யார் பண்ணாங்க, எப்படி அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல, எப்படி யாரெல்லாம் கூட்டு போய் வந்து சட்டசபையில் வந்து அவங்க வாக்களிக்க வச்சாங்க, எந்த மாதிரி வாக்குறுதிகள் கொடுத்து அவங்களெல்லாம் கழட்டி விட்டாங்கன்னு எல்லாருமே பார்த்தாங்க. தாவேக்காரங்க வந்து எங்கெங்கே சோஃபா கொண்டு போயிட்டு எந்தெந்த அலுவலகத்துக்கு போய் யாருக்கெல்லாம் வந்து கொடுக்க வேண்டியது கொடுத்து எப்படி வந்து அவங்க வந்து அந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை வந்து மீண்டு வந்தாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ மரகத குமரவேல் வந்து இப்போ புதுசாக ஒரு கட்சிக்கு போயிருக்காங்க. இங்கே செஞ்ச துரோகம் அங்கே செய்யாமல் அங்கே தொடரட்டும், அங்கே இருக்கட்டும். அவங்க வந்து இங்கே துரோகம் செஞ்சுட்டு எங்கே வந்து வளர்ந்து வந்தாங்களோ அங்கேயே துரோகம் செஞ்சுட்டு போயிருக்காங்க. அம்மாவுக்கு துரோகம் செஞ்சு போயிருக்காங்க, எடப்பாடியாருக்கு துரோகம் செஞ்சுட்டு போயிருக்காங்க. அங்கேயாவது ஒழுங்காக இருக்கட்டும். இப்போ அதிமுகவில் இருந்த அமைச்சர்கள் எல்லாமே குஷியான அந்த ஆதவர்ஜுன முன்னிலையில் இணைகிறாங்க. இது முடிக்க அந்த கட்சிக்கு தலைவராக இருக்கக்கூடிய விஜயை சந்திச்சு இது முடிக்க யாருமே இணையலை. இதுக்கு என்ன மேடம் காரணம்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மன்னர் மாதிரி நடந்து கொண்டிருக்கிறார். அவர் வந்து கோட்டு சூட்டு போட்டு வெறும் வந்து ரீல்ஸ்லேயும் சோஷியல் மீடியாலையும் நியூஸில் வர கிளிப்பிங்ஸில் மட்டும் தான் நம்ம முதலமைச்சரை பார்க்க முடியுது. அவரோட கருத்துக்கள் என்ன, மக்கள் பற்றி அவரோட மக்கள் பிரச்சனை பற்றி அவரோட கருத்துக்கள் என்னன்னு இது வரைக்கும் தெரியல. அவங்க வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு கூட திருச்சியில் போய் பேசும்போது கூட பிரச்சார மேடையாக தான் அவர் அது யூஸ் பண்ணார். ஒரு முதலமைச்சராக பேசலை. அவர் பேசின வார்த்தை ஆபாச வார்த்தை வாயில் வந்துரும்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். நம்ம எல்லாம் அம்மாவை பார்த்து வந்திருக்கோம், அண்ணன் எடப்பாடியை பார்த்து வந்திருக்கோம், எம்ஜிஆர் அவர்களை பார்த்து வந்திருக்கோம். இதெல்லாம் அரசியலில் வந்து ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும்போது நாகாக்க வேண்டும். என்ன பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம் யோசித்து பேச வேண்டும். முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து 4 ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கிட்டு அரசியல் செய்கிறாரு. இப்போ நிறைய முதலமைச்சர்கள் வந்து மத்திய அமைச்சர்களை சந்திச்சிருக்காங்க, பிரதமரை சந்திச்சிருக்காங்க, எம்எல்ஏஸோட போவாங்க, மினிஸ்டரோட போவாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஷியல்ஸோட போவாங்க, இல்லை உயர் அதிகாரிகளோட போவாங்க. அம்மா போயிருக்காங்க, நீத்தி ஆயோக் போயிருக்காங்க, பிரதமரை சந்திச்சிருக்காங்க, அண்ணன் எடப்பாடியார் போயிருக்காரு. ஆனால் விஜய் யார் கூட போகிறாரு? நான் சொல்ல மீடியாவில் வந்திருக்கு. அவரோட ஹேர் ஸ்டைலிஸ்ட்டை கூப்பிட்டு போயிருக்காரு, அவரோட பிஏ ஜெகதீஷை கூப்பிட்டு போயிருக்காரு. அவர் வந்து அரசியல் சம்மந்தப்பட்ட நிர்வாகிகளோ அமைச்சர்களோ ஏன் கூட்டு போக மாட்டேங்கிறாரு? அவரோட பர்சனல் பயணமாக வந்து அரசு பயணமாக இருக்குது. விஜய் அவர்கள் வந்து எங்கே போனாலுமே தமிழக மக்கள் பற்றி யோசித்து இவ்வளோ வாக்களிச்சிருக்காங்களே, நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்களே, நல்லது செய்ய வேண்டும்ன்ற எண்ணத்தோட செயல்பட்டால் நல்லா இருக்கும். இப்போ சிவி சண்முகம் வந்து நேற்று ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு. அதில் வந்து அதிமுகவுக்கு வந்து பாமக கூட இருந்தனால தான் அதிக வெற்றி பெற்றிருக்குன்னு சொல்கிறாரு மேடம். இதை பற்றி எப்படி நினைக்கிறீங்க மேடம்? பாமக வந்து கூட்டணி கட்சி தான். பாமகவோட பலமும் பாஜகவோட பலமும் அதிமுகவோட பலமும் தான் சேர்ந்து தான் நம்ம இத்தனை சீட்டை பெற்றிருக்கோம். அது வந்து நம்ம மறுக்க முடியாது. ஐயாவை கூட வந்து அது வந்து எப்பவுமே மறுத்தது கிடையாது. கூட்டணி கட்சிகள் கொடுக்க வேண்டிய மரியாதையும் அங்கீகாரம் ஐயா கொடுத்துருக்காரு. நம்மளோட தலைமையில் தான் பாமகவும் நம்ம கூட்டணி இணைஞ்சு செயல்பட்டிருக்காங்க. அவங்க இப்போ வந்து சௌமியா அன்புமணி அக்கா அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் இருக்காங்கன்னா நம்மளும் அவங்களுக்காக போய் பிரச்சாரம் செஞ்சுருக்கோம். அவங்களோட ஓட்டும் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக, அதனால தான் கூட்டணி வச்சுருக்கோம். கூட்டணி வச்சதுக்கு காரணமே வந்து இந்த மாதிரி நம்ம வெற்றி பெற முடியும்ன்ட்டு. ஸோ சிவி சண்முகம் அண்ணன் வந்து அவரோட அதிருப்தினால அவர் வந்து ஏதோ பெரிய கனவு காண்ட்டு அது வந்து நிறைவேறலைன்னு சொல்லிட்டு அதிருப்தியில் பேசுறது விட்டு அவருக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு அவர் என்ன செய்ய போகிறார்? அரசியல் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றதுலேருந்து அவர் என்ன செஞ்சிருக்காரு? அவரோட மக்களுக்காக ஏதாவது முதலமைச்சருக்கு ஏதாவது கோரிக்கை கொடுத்துருக்காரா? அரசுக்கு ஏதாவது மனு கொடுத்துருக்காரா? வீட்டில் உட்காந்து வெளியே வந்து அதிருப்தியில் கோவத்தில் பேசுறது வந்து யார் வேணாலும் பேசலாம். அரசியல் முதிர்ச்சி இருக்கிறவங்க, அரசியல் தெரிஞ்சவங்க, நாகரிகம் தெரிஞ்சவங்க இப்படியெல்லாம் பேட்டி கொடுக்க மாட்டாங்க. அவர் வந்து அது மனம் மாற்றி அவர் வந்து எடப்பாடி அண்ணன் தலைமையில் மீண்டும் செயல்படுவார்னு நான் நம்புகிறேன். இப்போ அதிமுகவில் இருந்து நிறையா பேர் வந்து தாவேக்கு படையெடுக்கிறாங்க மேடம். அதிமுகவில் என்ன கட்டமைக்கணும்? ஸோ இப்போ இளைஞர்களுக்கு வந்து புது ரத்தம் பாய்ச்சணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அதிமுக தொடர் தோல்விகளிலிருந்து தடுக்கிறது என்ன கட்டமைப்பு கொண்டு வரணும்? வாழ்க்கையிலேயே வெற்றி தோல்வின்றது வாழ்க்கையிலேயே சகஜம். அது அரசியல் விட்டுருங்க, அரசியல் கட்சி விட்டுருங்க. வாழ்க்கையில சில வாட்டி வெற்றி பெறுவோம், சில வாட்டி சந்தோஷமா இருப்போம், சில வாட்டி வருத்தத்தில் இருப்போம். அது அம்மா இருக்கும்போது கூட வெற்றி தோல்வி பார்த்த கட்சி தான் அதிமுக. அதுலேருந்து மீண்டு வந்த கட்சி தான் அதிமுகவுக்கு வந்து நல்ல எதிர்காலம் இருக்குது. யாரெல்லாம் நம்பி அதிமுக இருக்காங்களோ 2 கோடி தொண்டர்கள் அதிமுக தான் இருக்காங்க. சில பேர் இங்கே சம்பாரிச்சுட்டு இன்னைக்கு திருப்பி வந்து அங்கே போய் சம்பாதிக்கணும்னு போகிறவங்கலாம் வந்து போகிறது நல்லது. என்ன கேட்டிங்கன்னா அந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கு ரொம்ப வேண்டியது. அப்போ தான் அடுத்த தலைமுறை வர முடியும். அப்போ தான் வந்து இந்த மாவட்ட செயலாளர்கள் சில இடத்துல வந்து ஐயா வந்து மாவட்ட செயலாளர்கள் மாற்றிருக்காரு. அதெல்லாம் மாற்றினா தான் அங்கே இருக்கிற நிர்வாகம், அங்கே இருக்கிற ஈகோ சிஸ்டம் டெவலப் ஆகும். ஸோ இவங்க போகிறவங்கெல்லாம் நல்லது தான், போகிறது போட்டோம், அங்கே நல்லா இருக்கட்டும்.
அதிமுகவுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. நிச்சயமாக மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமருவோம். உண்மையான அதிமுக தொண்டன் இங்க தான் இருக்காங்க. அங்க போறவங்க எல்லாம் கூட வந்து ஒரு நாளுக்கு வருத்தப்பட்டுட்டு, ஏன்டா இந்த முடிவு எடுத்தோன்னு ஒரு அந்த நிலைக்கு தள்ளப்பட்டு திருப்பி இங்க வருவாங்க.